Welcome to A to Z Knowledge Videos. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து why I'm using HBase and when I used HBase. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ HBase பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதனோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நான் இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை. நான் எதுக்காக HBaseஐ யூஸ் பண்ணேன், எங்கே யூஸ் பண்ணேன், அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிக் டேட்டாவோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் லிங்க் பார்க்கணுன்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பிக் டேட்டா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் இப்போது புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி எனக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னோட அந்த புது யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அந்த சேனலோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைபர்ஸ் டு போத் த சேனல்ஸ். ஓகே ஃபைன். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட நான் ஒரு பிளான் சொல்கிறேன் உங்களுக்கு, என்னோட ஓவர்வியூ நான் சொல்கிறேன். ஸோ என்னோட அந்த யூஸ் கேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் MySQL டேட்டாபேஸ். ஓகே, ஸோ என்னோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் MySQL டேட்டாபேஸ். இட்ஸ் அன் RDBMS. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த MySQL இருந்து நான் டேட்டாஸை ரீட் பண்ணி ஸ்பார்க் வழியாக ஐ டூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ETL. ஓகே, extract transform load. So நான் இந்த இடத்துல வந்து we can write it as a read, and then Sparkல வந்துட்டு I'm doing the transformation, and finally Sparkல இருந்து I'm writing it to a file. So இந்த இடத்துல வந்துட்டு I'm planning to write it into a file. So அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா shit 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 ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிளான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ MySQL. ஓகே, ஸோ இது வந்து என்னோட MySQL. ஸோ என்னோட MySQL இருந்துட்டு நான் ஐம் ரீடிங் த டேபிள் via Spark and I do all the transformations. இப்போ நான் வந்து ஏன்னு ஒரு டேபிள் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ டூ ஆல் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நான் ஸ்பார்க்கில் எழுதி நான் ஃபைனலாக வந்துட்டு இதை ஹைவில் வந்து நான் ரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹைவில் வந்துட்டு இந்த ஏங்கிற டேபிளோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த அவுட்புட் வந்து இங்கே ஒரு டேபிளாக ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து A1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேபிளில் தான் என்னோட டவுன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மை டவுன் ஸ்ட்ரீம் டீம்ங்கிற வேறு ஏதாவது டீம் அவங்களுக்கு இது தேவைப்படும். இந்த டேட்டாவை தான் அவங்க ரிப்போர்ட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா அடுத்த ஒரு யூஸ் கேஸ் வருது. என்னென்னா இப்போ நான் வந்து பிங்கிற ஒரு டேபிளை நான் இங்கேருந்து ரீட் பண்ணணும். ஸ்பார்க் வழியாக ரீட் பண்ணி நான் ஹைவில் போடுறதுக்கு முன்னாடி நான் பியை ரீட் பண்ணும் பொழுதே நான் வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம டார்கெட்டில் ஒரு டேபிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஏ டேபிள். இந்த A1 டேபிளையும் நான் MySQL இருந்து ரீட் பண்ணுற இந்த பிங்கிற டேபிளையும் நான் வந்து லுக்அப் பண்ணணும். அது வந்து ஸ்பார்க்கில் நான் பிங்கிற டேபிளை படிக்கவே ஹைவில் ஆல்ரெடி நான் போட்ட இந்த A1ங்கிற டேபிளோட லுக்அப் பண்ணணும், மீன்ஸ் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வரும்பொழுது எனக்கு பண்ண முடியும், இட்ஸ் பாசிபிள். பட் என்னன்னா இந்த சினாரியோவில் வரும்பொழுது எங்களுக்கு வந்து ஜாயின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாயின்ஸில் வந்து லுக்கப்ஸ் வந்து ஹைவில் வந்து இட் வாஸ் டேக்கிங் டைம். ஸோ டேட்டா வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு லுக்கப் அந்த ப்ராப்ளமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே எய்ம். இது எப்படி டைமை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இதுக்கு பேர் வந்து நம்ம டார்கெட் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோர்ஸ்லேருந்து ரீட் பண்ணுற டேட்டாவை ஆல்ரெடி போட்ட டார்கெட்லோட டேபிளோட லுக்கப் பண்ண வேண்டியதாக ஒரு யூஸ் கேஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, எப்போவுமே இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ஸ்லேருந்து இந்த ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணி கொண்டு வரது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், தட் இஸ் பாசிபிள். பட் என்னன்னா நான் ரீட் பண்ணுற டேட்டா வந்து MySQL இருந்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன். பிங்கிற டேட்டாவை டேபிளை ஸ்பார்க்கில் ரீட் பண்ணவே நான் அப்படியே ஆல்ரெடி நான் நேற்று போட்ட டேட்டான்னு வச்சுக்கலாம். நேற்று நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஹைவ் டேபிளில் இருக்கிற டேட்டாவோட லுக்கப் பண்ணணும். இப்போ அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல தான் HBaseஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ HBase வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒன்று வந்து லுக்கப் வந்து ஃபாஸ்டர், லுக்கப் ரொம்ப வேகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்சர்ட். ஸோ இன்சர்ட் அப்டேட்டும் ஒரே டைமில் நடந்துடும். ஸோ புது ரெக்கார்டாக இருந்தால் இன்சர்ட் ஆகும், ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டாக இருந்ததுன்னா அதுவே அப்டேட் ஆகிக்கும். நான் போய் அதை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, டீடூப் பண்ணணுங்கிறது இல்லை. இட் வில் டேக் கேர் ஆஃப் த அப்சர்ட். ஸோ அது ஒன்று. 1, கௌதம்னு இருக்கு, நாளைக்கு 1, சரவணன் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 1, சரவணன் வந்து அப்டேட் ஆகிடும், அந்த 1, கௌதம் போயிடும். நான் மேனுவலாக பண்ணணுங்கிறதுல இல்லை, ரெண்டு ரெக்கார்டெல்லாம் ஸ்டோர் ஆகாது. தட் இஸ் கால்ட் அப்சர்ட். லுக்கப், ஓகே, லுக்கப் அப்படிங்கிறது வெரி ஃபாஸ்டர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ ஏவை ரீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா நான் ஹைவில் வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு டேபிள் இங்கே போடுறேன் இல்லைங்களா, அதே அவுட்புட்டை நான் இன்னொரு காப்பி ஐ வில் பி லோடிங் இட் இன் HBase இங்கேயும் போட்டுடுவேன்.
ஓகே 2 காப்பி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். பட் தட் இஸ் ட்ரூ பிகாஸ் எனக்கு லுக்கப் ஃபாஸ்டரா இருக்கும் பொழுது ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் வந்துட்டு எகைன் நான் பிங்கிற டேட்டாவை டேபிளை வந்து ஸ்பார்க்ல மைசீக்வல் இருந்து நான் ரீட் பண்ணவே நான் அப்படியே என்ன பண்ணணும்னா ஹெச்பேஸ்ல இருக்கிற A1 டேபிளோட நான் லுக்கப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ஃபாஸ்டர். அதாவது நான் ஸ்பார்க்ல ரீட் பண்ற டேட்டாவோட ஹைவ்ல இருக்கிற டேபிளை லுக்கப் பண்றதை விட எனக்கு ஹெச்பேஸ்ல பண்ணும்போது டைம் குறையும், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ஹெச்பேஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நாங்க HBaseல வந்து எல்லா டார்கெட் டேபிளையும் ஒரு ரெப்ளிகா வைக்கிற ரீசன் வந்து ஒன்லி ஃபார் லுக்கப். தெர் இஸ் நத்திங் எல்ஸ். ஸோ லுக்கப் பண்றதுக்காக மெயினா இங்க வைக்கிறது. ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஃபைனலா இப்போ நான் வந்து பிங்கிற டேட்டாவை ரீட் பண்ணி ஹெச்பேஸ்ல இருக்கிற இந்த A1ங்கிற டார்கெட் டேபிளை லுக்கப் பண்ணி ஒரு அவுட்புட் போடுறேன்னு வச்சுக்கோங்க, C1 போடுறேன்னு வச்சுக்கோங்க, அது நான் வந்து ஃபைனலா ஹைவ்ல தான் போடுவேன். ஸோ இந்த 2 டேபிளோ இல்ல 3 டேபிளோ 4 டேபிளோ இங்க இருந்து தான் ஹைவ்ல இருந்து தான் டவுன் ஸ்ட்ரீமுக்கு போக முடியும், ஹெச்பேஸ்ல இருந்து போகாது. ஹெச்பேஸ் வந்து இன்டர்னல் யூஸ்க்கா வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஹெச்பேஸ் வந்து லுக்கப் ஃபாஸ்டர். ஸோ அதனால நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி ஏதாவது சோர்ஸ் டு டார்கெட் லுக்கப் வந்ததுன்னா நீங்க ஹெச்பேஸ் போகலாம், கிவன் த கண்டிஷன் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது. அதே மாதிரி வந்து இது வந்து லைக் இட் வில் ஒர்க் ஃபார் சம் பிளேஸ் அண்ட் இட் won't ஒர்க் இன் சம் பிளேஸ். இப்போ வந்து நான் சொல்றேன் என்னோட ஒரு கேஸ்க்கு எனக்கு ஹெல்ப் ஆச்சு இது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்க கேஸ்க்கு வந்து இட் இட் மே ஆர் மே நாட். அது வந்து நீங்க தான் லைக் யூ ஹாவ் டு டூ அ POC அண்ட் திங். பட் திஸ் இஸ் அன் ஐடியா ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இன் யுவர் மைண்ட். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் ஹெச்பேஸ் நான் எதுக்காக யூஸ் பண்ண மெயினாக அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இது உங்களுக்கு போட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z Knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் உங்களுக்கு நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அந்த பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட புது சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இப்போ தான் நான் கண்டென்ட் நிறைய போட்டுட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் நிறைய போடுவேன். அந்த சேனலையும் போய் பாருங்க. அண்ட் என்னோட சேனலில் எல்லா வீடியோஸும் இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ்லையும் போடுவேன். நாட் only பிக் டேட்டா, ஐ டூ ஹேவ் லாட் ஆஃப் அதர் டெக் வீடியோஸ் ஆல்சோ. அது எல்லாத்தையுமே போய் பாருங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஈவன் இன் யுவர் லிங்க்டின், இட் இஸ் வெரி கிரேட்ஃபுல். அது பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.